வணக்கம் மக்களே. இன்று நாம் காண இருப்பது கிருஷ்ணரின் பூதனாவதம் என்கிற கதையைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். கிருஷ்ணர் பூதனாவை கொன்றதை பற்றிய வர்ணனையை கேட்பவர்கள் எல்லா நலன்களும் பெறுவார்கள், கிருஷ்ணரின் அருளையும் நிச்சயம் பெறுவார்கள் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீ சுகதேவர் குறிப்பிட்டுள்ளார். ஓகே மக்களே, நாம் கதைக்குள் செல்வோமா? அன்று கோகுலம் முழுவதும் கிருஷ்ணரின் பிறப்புக்காக கொண்டாடப்பட்டது. நந்த மகாராஜா மிகவும் சந்தோஷத்துடன் சாதுக்களுக்கு தாராளமாக தானம் வழங்கி கொண்டிருந்தார். பகவானின் திருநாமங்களையும் வேத மந்திரங்களையும் பாடச் செய்தார். மகிழ்ச்சிகரமான மந்திர ஓசைகள் மேய்ச்சல் நிலங்களிலும் வீடுகளிலும் எதிரொலித்தன. பச்சிலை தோரணங்கள் அழகாக பறந்து கொண்டிருந்தன. நந்த மகாராஜா கிருஷ்ணரின் பிறப்பை கொண்டாடுகின்றார் என்று கேள்விப்பட்டதும் கோகுலவாசிகள் எல்லாம் மகிழ்ச்சி பரவசம் அடைந்து கிருஷ்ணரை காண வகை வகையான பரிசு பொருட்களை எல்லாம் கையில் ஏந்தி கொண்டு புறப்பட்டார்கள். பலர் கிருஷ்ணர் பிறந்த சந்தோஷத்தில் பந்து போல் இருந்த வெண்ணெய் உருண்டைகளை ஒருவர் மீது ஒருவர் எரிந்து மகிழ்ச்சியுடன் விளையாடினர். பிறந்திருப்பது சாட்சாத் பகவான்தான் என்பதை அறியாத நந்த மகாராஜா பிறந்த குழந்தையான கிருஷ்ணர் வருங்காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விஷ்ணுவை பிரார்த்தித்து கொண்டு பல வகையான ஆடைகளையும் ஆபரணங்களையும் பசுக்களையும் ஏராளமான பரிசு பொருட்களையும் தாராளமாக வழங்கி கொண்டே இருந்தார். அதன் பிறகு நந்த மகாராஜா மதுரா செல்ல ஆயத்தமானார். வழக்கம் போல அந்த வருடத்திற்கான அரசாங்க வரி கட்டுவதற்காக இருந்ததுதான் இந்த பயணம். மதுரா வருகிறார் என்று கிருஷ்ணரின் தந்தையான வசுதேவருக்கும் செய்தி எட்டியது. உடனே வசுதேவர் நந்த மகாராஜாவை காண விரைந்தார். அவரை பார்த்து பெரிதும் பரவசப்பட்ட வசுதேவர் தனது மகன்களான கிருஷ்ணரையும் பலராமரையும் மறைமுகமாக கேட்டு தெரிந்து கொண்டார். ஏனென்றால் கிருஷ்ணர் வசுதேவரின் குழந்தை என்பது நந்த மகாராஜாவுக்கோ யசோதா தேவிக்கோ தெரியாது. எனவே கவனமாக கிருஷ்ணரை பற்றியும் பலராமரை பற்றியும் விசாரித்து தெரிந்து கொண்டார். அந்த சமயம் வசுதேவர் ஒரு முக்கியமான செய்தியை நந்தரிடம் கூறினார். அன்புள்ள நந்தரே, நீங்கள் அரச வரிகளை செலுத்திவிட்டீர்கள் என்றால் விரைவில் கோகுலத்திற்கு திரும்புங்கள். ஏனெனில் கோகுலத்தில் ஏதேனும் இறையுறு நேரிடும் என்று எனக்கு தோன்றுகிறது என்று எச்சரித்தார். இதை கேட்டதும் உடனே நந்தர் கோகுலத்தை நோக்கி விரைந்து பயணித்தார். இதற்கிடையில் அந்த கொடுமையான கம்சனுக்கு தெரிந்துவிட்டது தன்னை கொல்வதற்காக அவதரிக்க வேண்டிய கிருஷ்ணர் பிறந்துவிட்டார் என்று. ஆனால் எங்கு பிறந்துள்ளார் என்பதைத்தான் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே தனது வீரர்களுக்கு ஆணையிட்டார், இப்போதே பிறந்த எல்லா குழந்தைகளிலும் கொன்றுவிடுங்கள் என்று. தான் வாழ வேண்டும் என்பதற்காக வாழ பிறந்த பச்சிளம் குழந்தைகளை எல்லாம் ஈவு இரக்கமின்றி கொல்லச் சொன்னான் கம்சன். இதற்காக பல அரக்கர்களையும் அரக்கிகளையும் நகரமெங்கும் அனுப்பினான். இப்படி அனுப்பப்பட்ட அரக்கர்களில் ஒருவள்தான் பூதனா பெண் அரக்கியான ஒரு பூதனை. இவள் குழந்தைகள் பலரின் உயிரை பறித்து வந்தாள். இளம் இரத்தத்தை குடித்து குடித்து பெருத்து போயிருந்த இவளது சரீரம் 12 மைல் தூரம் நீண்டிருந்தது. அசையா மலை ஒன்றிற்கும் கண்களும் வாயும் பொருத்தப்பட்டது போல் காணப்பட்டிருந்தது அவளுடைய கொடூரமான தோற்றம். கிருஷ்ணரை கொல்ல வேண்டும் என்று அங்கும் இங்கும் அலைந்து திரிந்த இவளுக்கு கிருஷ்ணர் நந்த மகாராஜாவின் இல்லத்தில் இருப்பது தெரிய வந்தது. ஆனால் இதே உருவத்துடன் அங்கு செல்ல இயலாது என்பதால் அழகிய ஒரு பெண்ணின் உருவை எடுத்துக்கொண்டாள். ஆந்தை போன்று அசிங்கமாக இருக்கும் அரக்கி கனப்பொழுதில் கண்ணை பறிக்கும் அழகுடன் தோன்றினாள். மனதை வசீகரிக்கும் ஆடை அணிந்து மலர் மல்லிகை மாலைகளால் தன்னை அலங்கரித்து கொண்டாள். லேசாக சிரித்தவாறு அனைவரையும் தன் அழகில் மயங்க வைத்தாள். இவளது அழகால் கவரப்பட்ட கோகுலவாசிகள் இவள் சாட்சாத் லட்சுமி தேவியாக இருப்பாரோ என்று எண்ணிவிட்டனர். அந்த அளவுக்கு பூதனா தன்னை மாற்றிக்கொண்டு விட்டாள். அவ்வளவு எளிதாக அணுகிவிட முடியாத பகவானை தன் அழகால் அணுகிவிடலாம் என்று நினைத்து விட்டாள் போலும். ஆனால் உண்மையில் பகவான் அவளை வதம் செய்வதற்காக அப்படி அனுமதித்தார் என்பது அவளுக்கு தெரியவில்லை. வாழப்போகும் பச்சிளம் குழந்தைகளை கொன்ற குற்றத்திற்காக பூதனாவை அக்கணமே வதம் செய்ய விரும்பினார் கிருஷ்ணர். எனவே அவளை தன்னை காண்பதற்கு விரைந்து அனுமதித்தார். இங்கும் அங்கும் கோகுலத்தில் அனைவரது கவனத்தையும் திருப்பிய அவள்
ஒரு பாசமுள்ள தாய் போல தன்னை காட்டிக்கொண்டாள். ஆனால் அவளது இதயம் கொடூரமாகவும் இரக்கமற்றதாகவும் இருந்தது. மென்மையான உரையில் இருக்கும் ஒரு பயங்கரமான கூரிய வாள் போல் இருந்தாள் பூதனா. கிருஷ்ணரின் அன்னையாக யசோதையும் பலராமரின் அன்னையான ரோகிணியும் கூட பூதனாவின் மாயாஜால தோற்றத்தால் கவரப்பட்டு விட்டனர். எனவே இவர்கள் பூதனாவை தடுக்கவில்லை. ஆகையால் இதை பயன்படுத்தி கொண்ட பூதனா தாய்ப்பாசமாக பேசி கிருஷ்ணர் இருக்கும் இடத்திற்கு விரைந்தாள். உள்ளே குழந்தை கிருஷ்ணர் மெல்லிய மெத்தை ஒன்றில் படுக்க வைக்கப்பட்டிருந்தார். கிருஷ்ணரை பார்த்ததும் பூதனா கிருஷ்ணரால் அப்படியே வசீகரிக்கப்பட்டு விட்டாள். தனது பொய்யான அழகால் கிருஷ்ணரை மயக்கி கொள்ள வந்த பூதனா கிருஷ்ணரின் அழகை கண்டு அதிசயித்து நின்று விட்டாள். சற்று நேரத்திற்கு குழந்தை கிருஷ்ணரையே பார்த்து கொண்டிருந்தவள் பின்பு கிருஷ்ணரின் அருகே சென்று பொய்யான தாய்ப்பாசத்தால் கொஞ்சி கெஞ்சி பேசினாள். பிறகு கிருஷ்ணரை கையில் எடுத்துக்கொண்டு ஓரிடத்தில் கச்சிதமாக அமர்ந்து விட்டாள். கிருஷ்ணரோ தன் கண்களை மூடிக்கொண்டார். பூதனாவிற்கும் சற்று தயக்கம் இருந்தது. இந்த குழந்தை சாதாரண குழந்தை போல் இல்லையே என்று ஐயமுற்றாள். இருப்பினும் ஏற்கனவே திட்டமிட்டது போல் தாய்ப்பால் ஊட்டுவது போல் கிருஷ்ணருக்கு விஷத்தை அளிக்க முயற்சித்தாள். ஆனால் சர்வ வல்லமை படைத்த பகவானோ தான் குழந்தையாக அவதரித்த போதிலும் அதே முழுமுதற் கடவுள்தான் என்பதை நிரூபிக்க தயாரானாள். தாய்ப்பால் அருந்துவது போல் அரக்கி பூதனாவின் உயிரையும் சேர்த்து உறிஞ்சினார். இதனால் வலியால் துடித்துடித்த பூதனா என்னை விட்டுவிடு விட்டுவிடு என்று அலறினாள். அவள் உடல் வியர்த்து கொட்ட கண்கள் அகல விரிந்தபடி கை கால்களை உதறிக்கொண்டு மீண்டும் மீண்டும் உறக்க கதறினாள். கிருஷ்ணரோ பூதனாவை விடவில்லை. பதிலுக்கு தன் பிஞ்சு பாதங்களால் ஓங்கி ஓங்கி அவளது நெஞ்சில் உதைத்தார். வழி பொறுக்க முடியாத பூதனாவோ பெரும் சக்தியுடன் உறக்க கதற மலைகளும் பூமியும் விண்வெளியும் கூட அதிரத் துவங்கின. தங்கள் மீது இடி விழுகின்றதோ என்று அஞ்சி மக்கள் பலர் கீழே விழுந்து ஒளிந்து கொண்டனர். இவ்வாறு அரக்கி பூதனா கிருஷ்ணரால் தாக்கப்பட்டு கடும் வேதனையுடன் தன் உயிரை இழந்தாள். அவள் உயிரை நீத்தபோது அவளது போலியான அழகிய பெண் ரூபம் மறைந்து விட்டது. அரக்கியின் ரூபம்தான் வெளியப்பட்டது. வாயை அகலத் திறந்தபடி கை கால்களை பரப்பிக்கொண்டு தலைவிரி கோலமாக பலத்த சப்தத்துடன் தரையில் விழுந்தாள். அவளது உடல் 12 மைல்களுக்கு நீண்டு அதுவரையுள்ள எல்லா மரங்களையும் செடிகளையும் நொறுக்கி தள்ளியது. அவளது வாய் பிளந்து பெரிய பெரிய ராட்சச பற்கள் வெளியே எட்டி பார்த்தன. நாசி துவாரங்கள் மலை குகை போல் தெரிந்தது. சிதறி கிடந்த கேசம் செம்பு நிறமாக இருந்தது. அவளது கைகளும் கால்களும் பாதங்களும் பெரும் பாலங்களைப் போல காணப்பட்டன. இந்த பயங்கரமான சப்தத்தை கேட்ட கோகுலவாசிகள் அனைவரும் அதிர்ச்சிக்குள்ளாகி என்ன நேர்ந்தது என்று பார்ப்பதற்காக சப்தம் வந்த திசை நோக்கி ஓடிச் சென்றனர். அங்கு அவளது உடலை பார்த்து பெரிதும் அதிர்ச்சிக்குள்ளாயினர். இதற்கிடையில் யசோதாதேவியும் ரோகிணியும் வீட்டில் இருந்த குழந்தை கிருஷ்ணரை காணாது துடிதுடித்து போயினர். வீட்டின் உள்ளும் புறமும் தேடி கிடைக்காது போகவே மயங்கி விழுந்தனர். கிருஷ்ணர் மேல் அவர்கள் வைத்திருந்த அன்பும் பக்தியும் கிருஷ்ணரை காணாதிருக்க அவர்களது சரீரம் சற்றும் இடமளிக்கவில்லை. கிருஷ்ணரோ இவர்களது பார்வையிலிருந்து வெகு தூரம் தள்ளி கிடந்த அரக்கனா பூதனின் உடலின் மேல் விளையாடி கொண்டிருந்தாள். பிறகு இதனை அறிந்த அன்னை யசோதா தேவி வேகமாக விரைந்தார். வழக்கம் போல் கிருஷ்ணர் தான் முழுமுதல் கடவுள் என்பதை யசோதா தேவிக்கு காட்ட விரும்பவில்லை. எனவே யசோதையின் செல்ல மைந்தனாக கோகுலவாசிகளின் பிரிய குழந்தையாக தன்னை காட்டிக்கொண்டார். அதற்கேற்றாற்போல் கிருஷ்ணர் பூதனாவின் உடல் மேல் பயமின்றி விளையாடி கொண்டிருந்தார். தவழ்ந்து வந்த கிருஷ்ணரை கிருஷ்ணா என்றவாறு அவர் அருகில் சென்று கிருஷ்ணரை அச்சாக தூக்கி கொண்டார் அன்னை யசோதா. பின்னர் கிருஷ்ணரின் முகம் பார்த்து கரம் கால் பார்த்து எல்லாம் நலமாக இருக்கின்றதா என்று ஊர்ஜிதப்படுத்தி கொண்டார். அன்னையின் இதய படபடப்பு அப்போதுதான் சிறிது சற்று அடங்கி நிம்மதி பெருமூச்சு வந்தது. அதன் பிறகு கிருஷ்ணருக்கு திருஷ்டி கழித்து பயம் நீக்கி பாதுகாப்பு அளிக்கும் சடங்குகளை எல்லாம் ஆரம்பிக்க தொடங்கினார். அவருடன் சேர்ந்து கிருஷ்ணரை பாதுகாக்க விரும்பிய கோகுலவாசிகளும் சேர்ந்து கொண்டனர். முதலில் ஒரு பசுவின் வாளை சுழற்றி கிருஷ்ணருக்கு காண்பித்தனர். பின்னர் கோமியத்தால் கிருஷ்ணர் உடல் முழுவதையும் அபிஷேகம் செய்தனர். பிறகு விஷ்ணுவின் திருநாமங்களை உச்சரித்து அவரது உடலில் 12 பகுதிகளில் பசும் சாணம் தடவினர். பார்ப்பதற்கு வைணவ திலகம் இடுவது போல் இருந்தது அந்த பசுஞ்சாண கோலம்.
கிருஷ்ணரோ எல்லாவற்றிற்கும் தனது சின்னத்தலையை அங்கும் இங்கும் ஆசையாக அசைத்து கொண்டு தனது பக்தர்களாகிய கோகுலவாசிகளின் பக்தியையும் அன்னை யசோதாவின் விசேஷமான அன்பையும் ஏற்றுக்கொண்டு மகிழ்ந்தார். இந்த நிலையில் மதுரா சென்றிருந்த கிருஷ்ணரின் தந்தை நந்தராஜா, பல கோகுலவாசிகள் அனைவரும் திரும்பி வந்தனர். வந்தவர்கள் அரக்கி பூதனாவின் உடலை பார்த்து பெரிதும் ஆச்சரியமடைந்தனர். இவ்வளவு பெரிய உடல் உடையவர்களை கோகுலத்தில் இதுவரை கண்டதே இல்லையே, இந்த உடல் ஆகாயத்திலிருந்து விழுந்ததா என்று எண்ணினர். பிறகு நந்தராஜா கிருஷ்ணர் பாதுகாப்பாக இருக்கின்றார் என்பதை கேட்டு பெரும் திருப்தி அடைந்தார். அதன் பின்னர் பூதனாவின் சடலத்தை எரிக்கும் பணி நடைபெற துவங்கியது. நெருப்பு தகதகவென்று எரிய ஆரம்பித்தவுடன் பூதனாவின் சடலத்திலிருந்து ஒரு வகையான நறுமணம் எங்கும் வீச துவங்கியது. தூரத்தில் இருந்த கோகுலவாசிகள் கூட இந்த நறுமணத்தை முகந்து ஆச்சரியமடைந்தனர். இவ்வளவு அருமையான நறுமணம் எங்கிருந்து வருகின்றது என்று ஒருவரை ஒருவர் வினவிக் கொண்டனர். கடைசியில் பூதனாவின் எரியும் உடலில் இருந்துதான் இந்த நறுமணம் வருகின்றது என்பதை கண்டுகொண்டனர். உயர்ந்த பல பக்தர்களுக்கு மட்டும் இதன் காரணம் தெரியும். அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருப்பாதங்கள் பூதனாவின் மேல் பட்டதால் அரக்கியின் சரீரம் முற்றிலும் தூய்மையடைந்து விட்டது என்பதை அவர்கள் முதிர்ந்த பக்குவத்தினால் புரிந்து கொண்டனர். பகவானின் சேவையில் செலவிடப்படும் சிறு முயற்சியும் ஒருவருக்கு பெரியதொரு நன்மையையும் பெற்றுத்தரும். பகவத்கீதையில் தெரிந்தோ தெரியாமலோ கிருஷ்ணருக்கு ஆற்றப்படும் சிறு சேவையும் மிக உயர்ந்த நன்மையை தரும் என்று சொல்லப்பட்டுள்ளது. கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டாற்றுவதன் மகிமை அவ்வளவு உயர்ந்தது. ஒரு மரத்தின் இலைகளையும் மலர்களையும் பறித்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்து வணங்கினால் அந்த மரத்தில் அடைபட்டிருக்கும் உயிர் ஆத்மாவும் நன்மை அடைகின்றது. மலர்களும் பழங்களும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்படும் பொழுது அவற்றை தாங்கியிருந்த மரமும் நன்மை பெறுகின்றது என்கின்றனர். பிரம்மதேவரும் சிவபெருமானும் வழிபடும் ஸ்ரீ கிருஷ்ணரை தன் மடியில் விளையாடும் பாக்கியத்தை பூதனா பெற்றாள். மகா முனிவர்களும் பக்தர்களும் வணங்கும் பாதார விந்தங்கள் பூதனாவின் உடலில் பட்டது. தனக்கு பால் தந்துவிட்டார் என்கிற சேவையை கருத்தில் கொண்டு கிருஷ்ணர் பூதனாவுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்துவிட்டார். பூதனா ஒரு துர் ஆத்மாவாக இருந்தாலும் முழு முதல் கடவுளின் தாய்க்குரிய உயர்வை பெற்றாள். பௌதீக நலன்கள் முதல் முக்தி வரை எல்லா நன்மைகளையும் கிருஷ்ணர் வழங்க வல்லவர். கிருஷ்ணர் பூதனாவை கொன்றதை பற்றிய இந்த வர்ணனையை கேட்பவர்கள் எல்லா நலன்களையும் பெறுவர். மேலும் அவர்கள் நிச்சயமாக கோவிந்தராகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளையும் பெறுவார்கள் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீ சுகதேவர் குறிப்பிட்டுள்ளார். ஓகே மக்களே, பூதனாவின் வதம் பற்றிய கதையை தெரிந்து கொண்டோம் அல்லவா? மீண்டும் இது போன்ற கதையுடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.